வெல்கம் டு ரயில்வே எக்ஸாம் சக்ஸஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம் பர்சன்டேஜ் இது ரெண்டே கவர் பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ராப்ளம்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இது எப்படி ஷார்ட்கட் முறையில் டைம் கன்சியூம் பண்ணி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இன்க்ரீசஸ் அட் தி ரேட் ஆஃப் 10% per annum if its population 2 years ago was 10,000. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது. அட் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அட் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மல் மெத்தடில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்கல, A is equal to P into 1 plus R by 100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ ஏங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 years ஆஃப்டர் கிடைக்கக்கூடிய பாப்புலேஷன், பிங்கிறது வந்து கரண்ட் பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு 10,000 இருக்குது. 1 ப்ளஸ் ஆறுங்கிறது எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100 எத்தனை வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா, அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதை இங்கே கிராஸ் பண்ணோம்னா 10 + 1 11/10 ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000. 11 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 121, 10 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100. இந்த 2 0 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 100 கிடைக்கும். 100 × 121 என்னென்னு பார்த்திங்கன்னா 12,100. ஓகேவா, அப்போ ஆன்சர் ஏ. ஓகேவா, இதை ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தனா நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த வேல்யூ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருக்குது. ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 10% தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 10,000னா நம்ம ஒரு டிஜிட் கேன்சல் பண்ணி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 1000 கிடைக்கிது. காம்பவுண்டிங் முறையில் தான் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த 10,000ஓட ஃபஸ்ட் இயர் பாப்புலேஷனை 1000 இன்க்ரீஸ் ஆகுது, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 11,000 கிடைக்கிது. 11,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,100 தான் கிடைக்கிது. ஓகேவா, அந்த 1,100 தான் வந்து 2வது வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ அந்த 1,100 எகைன் 11,000ல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,100 கிடைக்கும் இன்க்ரீஸ்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் டைரெக்டாக கொஸ்டினை பார்த்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடு. அந்த யூனிட் டிஜிட்டு கேன்சல் பண்ணி லெஃப்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம்னா அது கிடைக்கிறது 10%. இப்படியே காம்பவுண்டிங் முறையில் 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம எளிமையாக வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். Jack obtained 45% marks in a test and failed by 18 marks. 18 மார்க் கம்மியாக எடுத்து அவர் ஃபெயில் ஆகிட்டார். If he obtained 65% marks, he would have got 6 marks more than the minimum marks. அதாவது பாஸ் மார்க்கை விட அதிகமாகவே 6 மார்க் எடுத்திருப்பான். அந்த மார்க் பர்சன்டேஜ் வந்து 65%. ஓகேவா, how much were the maximum marks once could obtained in the test. அதாவது 100% மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் என்னென்னா 45% மார்க்கு எடுத்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 45% மார்க் எடுத்து இந்த எக்ஸுங்கிற பாஸ் வேல்யூவோட கம்மியாக எடுத்தனால அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஓகேவா, அடுத்த கேஸில் வந்து பாருங்கள் 65% மார்க் எடுத்திருக்காரு இன்னொருத்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸை விட அதிகமாக 6 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டார். அந்த வேல்யூ தான் வந்து 65%. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இந்த 45க்கும் 65க்கும் உள்ள இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா, அப்போ 45க்கும் 65க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 20% தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 20% எவ்வளோ நமக்கு இந்த 18 + 6 என்ன கிடைக்குது 24 கிடைக்குது. ஓகேவா, அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மேலே என்னம்னா 2 5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 10 100. அப்போ இங்கேயும் வந்து நம்ம 5ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் 120 கிடைக்கும். ஓகேவா, 120 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு 120. ஓகேவா, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். Vimal secured 46% of marks in the exam and failed to qualify in the exam by 10 marks. சேம் அதே ப்ராப்ளம் தான். அதாவது விமல்ங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46% மார்க் எடுத்திருக்காரு. அவரும் இந்த எக்ஸுங்கிற பாஸ் மார்க்கை விட கம்மியாக எடுத்திருக்காரு. எவ்வளோ மார்க்னா 10 மார்க். If he secured 52% marks, he would have secured 8 marks more than the minimum pass mark. ஓகேவா, அதாவது இங்கே 52% மார்க் எடுத்திருந்தாருன்னா அவர் வந்து உங்களுக்கு எக்ஸை விட அதிகமாக அந்த பாஸ் மார்க்கை விட அதிகமாக 8 மார்க் எடுத்திருப்பார். ஓகேவா, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா வாட் ஆர் த மினிமம் மார்க்ஸ் ஒன் ஹேட் டு ஸ்கோர் டு குவாலிஃபை இந்த எக்ஸாம். அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. மினிமம் மார்க்ஸு பாஸ் பண்ணக்கூடிய மினிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் பாருங்கள் 46க்கும் 52க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 6%. அந்த 6% எவ்வளோ நமக்கு 18. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 46% ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி
இதோட 10 மார்க் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும், நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும், அதாவது உடைய பாஸ் மார்க் வேல்யூ கிடச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இது வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது, 3×12 3×6 18 138 கிடைக்கும். ஓகேவா. இந்த 46% மார்க் என்னது 138. 138 மார்க் வந்து அவர் எக்ஸை விட 10 மார்க்கு கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகக்கூடிய மார்க்கு. ஸோ அப்போ இதோட +10 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவருடைய எக்ஸாக்ட் பாஸ்ட் மார்க் எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ 148 மார்க்கு தான் வந்து ஒரு குவாலிஃபையிங் மார்க்காக இருக்குது. ஓகேவா. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஓகேவா. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 2 numbers A and B are less than the third number C by 15%, 32% respectively. By what percentage is B less than the number A? ஓகேவா. அதாவது Cன்ற ஒரு நம்பர் இருக்குது. லெட் C வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்குவோம். லெட் Cயோட வேல்யூ வந்து நம்ம 100ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா 100 ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ Cங்கிற மார்க் வந்து 100னா ஏ வந்து பார்த்திங்கன்னா அதை விட 15% மார்க் கம்மியாக இருக்குது. 15%னா ஒன்றும் இல்லை, இதை விட 15 நீங்கள் கம்மியாக மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும், 85 கிடைக்கும். 85 வந்து இதில் எடுத்திருக்காரு. பி வந்து பார்த்திங்கன்னா 32% மார்க் வந்து கம்மியாக இருக்கும். 32னா இதில் அப்படியே டேரெக்டாக நீங்கள் 32 கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கு தான் 100ங்கிற ஒரு முழு நம்பர் எடுக்கிறோம். 32னா இப்போ எவ்வளோ கிடைக்கும், இருக்குது 68 எடுத்திருப்பார் இதில். ஓகேவா. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் இஸ் பி லெஸ் தென் தி நம்பர் ஏன்னு கேட்குறாங்க. பி வந்து ஏவோட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து கீழே ஒரு 85, பி எவ்வளோ கம்மியாக இருக்கார், 17 மார்க் வந்து கம்மியாக இருக்குது. அதோடைய பர்சன்டேஜ் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. பர்சன்டேஜ் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது வந்து கேன்சல் பண்ணுங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் வரும். அப்போ 100/5 என்னது உங்களுக்கு 20%. ஸோ 20% வந்து பி வந்து ஏவோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். If 27.5% of a number is 11, then the number is, அதாவது என்னென்னு கேட்குறாங்கன்னா 27.5% ஆஃப் அ நம்பர், ஒரு நம்பர் இருக்குது, அதோடைய 25% ஆஃப் அ நம்பர் வந்து ஒன்று என்ன சொல்கிறாங்க 11 சொல்லி கேட்குறாங்க. இல்லை சரி, நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 சொல்கிறாங்க. அப்போ அதோடைய முழு வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 27.5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு நம்பராக மாற்றணும்னா கீழே என்னால் இது பண்ணணும், பர்சன்டேஜை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். ஃப்ராக்ஷனாக மாற்றினா 100/100 போடுவோம். ஓகேவா. /100 போடுவோம். இந்த டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கிறது வந்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்கே 1000 கிடைக்கும். ஓகேவா. 1000 கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. ஓகேவா. அப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எத்தனை டைம் கிடைக்கும், 11 டைம். 11 × 25 தான் என்னது உங்களுக்கு 275. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 225. 40 × 25 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு 11. ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்க 11 இந்த பக்கம் இருக்க 11 நியூமரேட்டரில் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், இது இந்த பக்கம் போனால் உங்களுக்கு 40. ஸோ எக்ஸு தான் அந்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 40. ஓகேவா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வரக்கூடிய வீடியோஸில் மினிமம் 10 to 20 ப்ராப்ளம்ஸ் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய 60 days கிராஷ் கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.